கிறிஸ்துவின் சபையராகிய உங்கள் யாவரையும் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் உள்ள நம்முடைய இரட்சகரும் மீட்பரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த வார்த்தை 5. தாகமாயிருக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இந்த வார்த்தையில் அடங்கியிருக்கிற மறைபொருட்களையும் தேவ ரகசியங்களையும் நாம் விளங்கி கொள்ளும்படி கர்த்தர் தாமே நாம் ஒருவருக்கும் நம்முடைய மனக்கண்களை திறந்து அவர் பேசுவாராக. ஆமேன். அன்பானவர்களே, இப்பொழுது இந்த வார்த்தை தாகமாயிருக்கிறேன் என்கிற இந்த வார்த்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். முதலாவது, உங்கள் அனைவரையும் நான் சிலுவை காட்சியின் பின்னணியில் நான் கொண்டு செல்ல ஆசைப்படுகின்றேன். இப்பொழுது 9 மணி நேரம், அதாவது 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை அந்தகாரப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக மேலிருந்து கீழாக கிழிந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கு ஒரு பேரதிர்ச்சி, ஒரு அற்புதம் நிகழ்ந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. ஒருவேளை 3 மணி நேரம் அந்தகாரத்திற்கு பிறகு கர்த்தர் பேசுகின்றார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், தாகமாக இருக்கிறேன் என்கிற வார்த்தையை அவர் பதிவு செய்கிறார். அதை நாம் பார்க்கின்ற பொழுது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக மாத்திரமா, அல்லது மனுஷரீகமான தாகமா, சரீர தாகமா, அல்லது ஆத்ம தாகமா, அல்லது கர்த்தர் தாகம் என்று எதை குறிப்பிடுகிறார் என்று சொல்லி நாம் இன்றைக்கு தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இறங்கியிருக்கிற மறைபொருட்களை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக, சிலுவையின் அடியிலே யார் இருந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அங்கே சில பெண்கள் இருந்தார்கள். அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் இருந்திருக்கிறார். போர் சேவகர்கள், பிரதான ஆசாரியனுடைய ஆட்கள், வேடிக்கை பார்க்க வந்த மக்கள், எல்லாவற்றையும் கடந்து அங்கே ஒரு நபர், அவன்தான் சாத்தான் அங்கே இருக்க. தேவனாகிய கர்த்தர் உலகத்தினுடைய அனைத்து பாவங்களையும் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது கொட்டின போது அதை காணக்கூடாமல் சர்வ சிருஷ்டியும் தன்னை மூடிக்கொண்டதாக நாம் பார்க்க முடிகின்றது. ஆக வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சரி, இந்த வசனத்தை, இந்த வாக்கியத்தை யோவான் பதிவு செய்திருக்கிறார். எனவே அவருடைய சுவிசேஷத்திலிருந்து சில காரியங்களை, அவருடைய எழுத்துக்களிலிருந்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். யோவான் 1 அதிகாரத்தில் இப்படியா எழுதியிருக்கிறார்: ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று அங்கே பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்கின்ற அந்த சத்தியத்தை, அந்த வெளிப்பாட்டை, அந்த விசுவாசத்தை, அந்த பக்தி வைராக்கியத்தை அங்கே யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலே பதிவு செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதையும் கடந்து 1 யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இன்னும் ஆழமாக எழுதுகிறார்: ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று எழுதுகிறார். ஆக பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, வார்த்தையாகிய கடவுள் எல்லாரும் ஒன்று என்கின்ற அந்த திருஷ்டாந்தமான அந்த வெளிப்பாட்டை அங்கே யோவான் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக அன்பானவர்களே, இந்த காரியம் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஒன்றாயிருக்கிறார்கள் என்கின்ற அந்த திஷ்டாந்தமான வெளிப்பாட்டை, சத்தியத்தை அவருங்க நமக்கு உணர்த்துகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. சரி, இதை நான் ஏன் இதை பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், நான் பார்க்கிறோம், ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மேலும் அவரை வார்த்தையாகிய கடவுள் என்று நாம், தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடியற்காலமாக 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆக 3ஆம் நாள் கர்த்தர் இந்த ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்தை பிரித்து அதை நிலப்பகுதியாகவும் நீர்ப்பகுதியாகவும் பிரிக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. வெட்டாந்தரையாகவும் சமுத்திரமாகவும் அதை பிரிக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது அங்கே வெட்டாந்தரையானது 29%, சமுத்திரம் 71% ஆனதை நாம் பார்க்கின்றோம். அதை இன்னொரு காரியத்தை பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். மனுஷனை கர்த்தர் உண்டாக்கினார். பார்க்கின்ற பொழுது மனுஷனை பார்த்தால் அவன் ஒவ்வொரு மனுஷ சரீரத்திலும் 60% நீர் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. ஒருவேளை 50 முதல் 70% அது மாறக்கூடிய ஒரு தன்மையுடையதாக இருக்கிறது. ஆக நிலமானது 29%,
நீர் 71%. அதே மாதிரி மனுஷன் சரீரத்தில் சராசரியாக 60% நீர் இருக்குதுன்னு சொல்லி நான் பார்க்க முடியும். இப்படியாக சகல உலகத்தையும் தண்ணீரினாலே உண்டாக்கின தேவன் இப்பொழுது தாகமாக இருக்கிறேன் என்று சொல்வதை நான் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அங்கே ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்துக்குள் வருகின்ற பொழுது கர்த்தர் அங்கே நோவாவின் காலத்திலே அந்த பூமியை ஜலப்பிரளயத்தினாலே அங்கே அழிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி படுகின்ற பொழுது இந்த வானத்தில் இருந்த ஜலம் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை உண்டாக்கிட்டு மலைகளும் கூட மூழ்கும் அளவிற்கு பெருவெள்ளம் வானத்தின் மதகுகளை திறந்து அங்கே மழையாக கொட்டினதை நாம் பார்க்கின்றோம். ஆக அன்பானவர்களே, இந்த வெட்டாந்தரைக்கு மேலே இருந்த வானம், அந்த வானத்தில் இருந்த மதகுகள் திறந்து அங்கே கொட்டி அந்த பூமியானது நிரப்பப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நிரம்பி இந்த பூமியின் மீது இருந்த மலைகளும் மூழ்கும்படியாக அந்த தண்ணீரானது நிரம்பி வழிந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக அன்பானவர்களே, அப்பேற்பட்ட தேவன், அதாவது இந்த பூமிக்கு அவர் அந்த ஜலப்பிரளயத்தினாலே ஞானஸ்தானம் அப்படியாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு தன்னுடைய 1ஆம் நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக இந்த ஜலப்பிரளயத்தை அவன் இந்த பூமிக்கான ஞானஸ்நானம் என்று எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த முழு பூமிக்கும் ஞானஸ்நானம் கொடுத்த அந்த தேவன் இப்பொழுது சொல்கிறாரு, தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி. சரி, 2வது காரியமாக நான் பார்க்குறோம். அங்கே யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கின்றோம். அங்கே இஸ்ரவேல் மக்களை கூப்பிட்டு கொண்டு சீன் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு அங்கிருந்து ரெவித்தேமிலே அவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். ஆக யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கின்ற பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை முதல் முறையாக இஸ்ரவேல் சபை என்று அழைக்கிறார். அவர்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அங்கே வெளியே வருகின்ற பொழுது அவர்களை சபை என்று அழைத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படி வருகின்ற பொழுது சீனாய் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு ரெவித்தீமிலே அவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். அங்கே வருகின்ற பொழுது அவர் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது. சற்றேற குறைய 20 லட்சம் பேர் அங்கே மோசே கூட்டிக் கொண்டு வருகிறார், வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஏனென்று சொன்னால் வேதாகமத்திலே 6.5 லட்சம் புருஷர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சிறுவர்கள் பெண்களாக சேர்த்து சற்றேறக்குரிய 20 லட்சம் பேர் அங்கே இருந்திருப்பார்கள். 20 லட்சம் பேர் மாத்திரமல்ல, அங்கே அநேக ஆடு மாடுகள் அங்கே இருந்தே நாம் பார்க்கிறோம். இவை எல்லாவற்றுக்கும் நீர் தர வேண்டியது மோசேனுடைய கடமையாகிவிட்டது. அங்கே மோசே இடத்தில் வந்து முறையிடுகிறார்கள். ஒரு நேரத்தில் பார்க்கின்ற பொழுது மோசையை அவர்கள் கல்லெறிந்து கொள்வர் அளவுக்கு அவர்கள் கோபம் கொள்கிறதை, மூர்க்கத்தனம் அடைகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் போய் முறையிடுகிறார். அந்த முறையீட்டை கேட்ட உடனே கர்த்தர் சொல்கிறார், உன் கையில் நீ நதியை அடித்த அந்த கோலால் அந்த கண்மலையை அடி, ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலை மேல் நிற்பேன் என்றார். அப்படி அவன் தன்னோடு கூட இருந்த மூப்பர்களோடு சென்று அந்த கண்மலையை அடிக்கின்ற பொழுது அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அங்கே அத்தனை மக்களும் நிச்சயமாக தண்ணீரை பருகியிருக்கக்கூடும். அப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை அன்றைக்கு கர்த்தர் அங்கே செய்தார் என்று சொல்லி நான் பார்க்க முடிகின்றது. ஆக அன்பானவர்களே, அப்பேற்பட்ட கண்மலையாகிய தேவன் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தர் அங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் கண்மலையின் தண்ணீரை கொடுத்தார்கள். அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே என்று எழுதுகிறது நாம் பார்க்க முடிகின்றது. ஆக அந்த கண்மலையாகிய கிறிஸ்து அங்கே தண்ணீரை கொடுத்த அந்த தேவன், அதாவது ஓரேபிலே நின்று அந்த கண்மலையில் குடிக்க தண்ணீர் கொடுத்த அந்த தேவன், அந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நான் பார்க்க முடிகின்றது. அந்த தேவன் இப்பொழுது தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறதை நான் பார்க்க முடிகின்றது. இன்னொரு காரியத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். இந்த யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் முதல் சம்பவம், அவர்கள் தண்ணீருக்காக கேட்கிறார்கள். அங்கே கண்மலையை பிளந்து அங்கே தண்ணீர் வருகிறது நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நாம் இன்னொரு காரியத்தை அங்கே படிக்கின்றோம். 12ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது. அங்கே அமலேக்கியர்கள் நுழைகிறார்கள். அமலேக்கியர்களுக்கும் இந்த இஸ்ரேல் மக்களுக்கும் ஒரு சண்டை நடக்கிறது. அந்த சண்டை நடக்கும்போது மோசே என்ன சொல்கிறாருன்னா, அந்த யோசுவாவை பார்த்து நீ போய் கீழே அவர்களை சண்டை போடு என்று சொல்லிவிட்டு அவர் மேலே ஜெபம் பண்ண உட்கார்கிறார். அப்போ 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம், மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அங்கே மலையின் மேல் உட்கார்ந்து கொண்டு அங்கே மோசே தேவனோடு கூட விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி பண்ணுகின்ற போது தன்னுடைய 2 கரங்களையும் விரித்தவனாய் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த 2 கரங்களையும் விரித்து அவன் ஜெபிக்கின்ற பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள் என்றும், அவனுடைய கைகள் தளர்ந்து கீழே விழுகின்ற பொழுது இஸ்ரவேலரை அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அந்த போர் முடிகிற வரைக்கும், அந்த மாலை சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஆரோனும் ஊரும் 2 பக்கத்தில் ஒவ்வொருவராய் நின்று கொண்டு அவனுடைய கரங்களை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
13ஆம் வசனத்தில் யோசுவா அமலேக்கையும் ஜனங்களையும் பட்டய கருக்கினால் முறியடித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இந்த சம்பவம் நடைபெறும் வரைக்கும் அங்கே மோசே தன்னுடைய 2 கரங்களையும் விரித்தவனை அங்கே நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறதாக அன்பானவர்களே, இந்த நிகழ்வானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்க முடிகின்றது. சரி, அடுத்த ஒரு காரியம் தாவீது அரசரை குறித்து நாம் பார்க்கலாம். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவமானது பதியப்பட்டிருக்கிறது. அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது அரசர் அறுப்பு நாளிலே அதுல்லாம் கெபியிலே இருந்து அங்கே பெலிஸ்தேருக்கு எதிராக அங்கே ஒரு போர் நடக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பெலிஸ்தர்கள் அங்கே பெத்லகேமை சுற்றி அங்கே நின்று கொண்டிருக்கிறது. அங்கே தான் அந்த போருடைய உச்சகட்ட காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது அந்த பெத்லகேமில் ஒளிவுமுக வாசலில் இருக்கிற ஒரு கிணற்றை பார்த்த மாத்திரத்தில் தாவீது அரசருக்கு அந்த தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்று கேட்டான். ஆக பெத்லகேமில் இருக்கிற அந்த கிணற்றை பார்த்த உடனே தண்ணீர் வேண்டும் என்று அதை ஆசைப்படுகிற மனுஷனாக இங்கே தாவீது இருக்கிறது நாம் பார்க்க முடியுது. அன்பானவர்களே, இதுதான் வெளிப்பாடு, தீர்க்க தரிசனம். அங்கே பெத்லகேமிலே ஒரு நித்திய ஜீவ ஊற்று உருவாகப் போகிறது என்பதற்கு அடையாளமாக அந்த கிணற்றை பார்த்த உடனே அந்த கிணற்றின் நீரை குடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவல் படுகிறதை நான் பார்க்க முடிகின்றது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அப்பொழுது அந்த 3 பேர் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் நுழைந்து துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒளிவு வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்துக்கொள்ள கடவர், தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதை கொண்டு வந்த இந்த மனுஷன் ரத்தத்தை குடிப்பேன் என்று சொல்லி அதை குடிக்க மாட்டேன் என்றான். இப்படி அந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக அன்பானவர்களே, அங்கே தாவீது அரசரை சுற்றி 400 பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள். அதிலே ஒரு 37 பேர் மிகவும் சிறப்பான பராக்கிரமசாலிகள். இதிலே 2வது வட்டத்துக்குள் வருகின்றவர் இந்த 3 பராக்கிரமசாலிகள். இங்கே என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், பெத்லகேமில் இருக்கிற அந்த கிணற்றை பார்த்த மாத்திரத்தில் அந்த கிணற்றில் நீர் குடிக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம். ஆனால் இந்த கிணறு வேறு, நம்ம யோவான் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கின்ற அந்த சமாரியா ஸ்திரீ கொண்டு போகிற கிணறு வேறு. ரெண்டும் வேறு கிணறு. ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஆக அந்த தண்ணீரை பார்த்த மாத்திரம் குடிக்க வேண்டும்னு சொல்கிறான். ஒருவேளை அன்றைக்கு தாவீதுக்கு நித்திய நீரூற்றாய் ஜீவ ஊற்றாய் தெரிந்த இயேசு கிறிஸ்து இப்போ சொல்கிறாரு தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி. இதுதான் வெளிப்பாடு. ஆக இதை நாம் புரிந்திருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது நாம் பார்க்குறோம் சிம்சோனை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்றோம். அங்கே மீண்டுமாய் அங்கே பெலிஸ்தர்கள் இருக்கிறார்கள். அந்த பெலிஸ்தரோடு கூட அவன் சண்டையிடுகிறான் நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்க்கிறோம் அங்கே 3000 யூத மனுஷர் வந்து இவனை 2 புது கயிர்களால் கட்டி அவனை கொண்டு போகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவன் அந்த பெலிஸ்தருக்கு விரோதமாக எழும்புகிறதுனாலே அங்கே அவர்கள் பயந்து அங்கே இவனை கட்டி அவனோடு கொண்டு போய் பெலிஸ்தரோடு கூட விடுவதற்காக பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான்? அவன் மிகவும் என்ன சொல்கிறான், ஆக்ரோஷமாக இறங்கி சொல்கிறாரு, ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை முறியடித்தேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். 1000 பேர் அவன் கொன்று போடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு தனி மனுஷனாய் தனி ஆளாய் அவன் அப்படி செய்கிறதை நான் பார்க்க முடிகிறது. இந்த காரியத்தை நான் படிக்கின்ற பொழுது நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாத கையிலே விழ வேண்டுமோ என்றான். ஆக இங்கே மிகவும் அழகாக அங்கே சிம்சன் சொல்கிறான், நான் கர்த்தாவே உம்முடைய காரியங்களை நான் செய்தேன், நான் இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கிறேனே, நான் இப்படி ரட்சிப்பை கொண்டு வந்த பிறகு இப்படியாக இந்த விருத்த சேதனம் இல்லாத கையில் விழ வேண்டுமோ என்று கேட்குறான். அப்போது தேவன் பார்க்குறாரு. அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு எந்தனேரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரையும் லேகியில் இருக்கிறது எழுதப்பட்டிருக்குது. ஆக அன்பானவர்களே, இங்கே அவன் சிம்சோன் தண்ணீர் கேட்ட மாத்திரத்தில் அந்த இடம் அந்த லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணி தண்ணீரை கர்த்தர் இங்கே கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆக அன்பானவர்களே, அந்த கர்த்தர் இப்பொழுது சிலுவையில் இருந்து சொல்கிறார் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி. என்ன வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அதான் புரிந்து கொள்ள வேண்டும். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக சொன்னால் அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லுங்க அர்த்தம் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக
பஸ்கா நாம் பார்க்குறோம். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு 2 நாளைக்கு முன்னதாக, பஸ்காவிற்கு 2 நாள் இருப்பதற்கு முன்பாக கர்த்தர் தனது 12 சிஷ்யர்களோடு பந்தி இருந்தார். பஸ்காவை முடிக்கும் போது, அதாவது மத்திய 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட நான் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று அங்கே ஒரு உடன்படிக்கை அங்கே ஏற்படுத்துகிறார். இனிமேல் அதை குடிக்க மாட்டேன்னு சொல்லி அங்கே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி அதை நிறுத்திட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இப்படியாக நாம் பார்க்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு சரீர பிரகாரமான தாகம் அவருக்கு இருந்திருக்குமோ என்று நாம் யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. என்று சொன்னால், இந்த காரியத்துக்கு பிறகு அவர் அங்கே தண்ணி குடிக்கல. முந்தின நாள், அதாவது கெத்செமனே தோட்டத்துக்கு வராரு. வந்துட்டு அங்கே மிகவும் வியாகுலத்தோடு ஜெபிக்கிறாரு. மிகவும் வியாகுலத்தோடு ஜெபிக்கிறாரு. அந்த 11 சீஷர்களும் கூட போய் தூங்கிடுறாங்க. தன்னோடு கூட அந்த பேதுரு, யாக்கோபு, யோவானும் தூங்கிடுறாங்க. யாருமே இல்லை. அப்போ தூதன் வந்து தேற்றினான். அப்போ எந்த அளவுக்கு ஒரு வறண்டு இருப்பார். அங்கேயே அவருக்கு தண்ணியெல்லாம் போயிருக்கும் உடம்புல. என்னென்று சொன்னால், நாம் படிக்கிறோம் ஒரு காரியம். முதலாவது அவர் கைது செய்யப்படுகிறார். அண்ணா, காய்பா, பிலாத்து, ஏரோது, பிலாத்து என்று அவர் அங்கே இழுத்து செல்லப்படுகிறார். ஒவ்வொரு இடமும் மாறி மாறி விசாரணை செய்கின்ற பொழுது அவர் மிகவும் வேதனைக்குட்படுத்தப்படுகிறார். வாரினால் அடிக்கிறார்கள், துப்புகிறார்கள், முள்முடி சூட்டுகிறார்கள், கையிலே கோல் கொடுக்கிறார்கள், அவருடைய அங்கேயே கிழித்து போடுகிறார்கள், வாரினால் அடிக்கிறார்கள். இப்படியாக அவர் சரீரமானது முழுவதுமாய் பிக்கப்பட்டு அந்த சரீரத்தில் கொஞ்சமும் தண்ணீரோ ரத்தமோ இல்லாத அளவுக்கு அவர் வறண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். சரீரத்தில் நிச்சயமாக நாம் படிக்கிறோம் 60% நம்ம உடம்புல நீர் இருக்குன்னு சொல்லி, கிட்டத்தட்ட எல்லா நீருமே வற்றி போயிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாய் அங்கே பாடுபடுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அவர் கூட ஒருவரும் இல்லை, ஒரு சிஷ்யனும் இல்லை. அவர் தன்னதனியாக நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக எல்லா விதமான பாடுகள், எல்லா விதமான கஷ்டங்கள் மத்தியில் முந்தின நாள் சாயங்காலம் ஒரு 6-7 மணி துவங்கி அடுத்த நாள் மத்தியானம் 3 மணி வரைக்கும் இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால், சற்றே 15 அல்லது 18 மணி நேர போராட்டம். தண்ணீர் அருந்தவில்லை, சாப்பிடவில்லை, தூங்கவில்லை. அநேக பாடுகள், கஷ்டங்கள், தொல்லைகள், வியாகுலங்கள், வேதனைகள், பழிகள், சாபங்கள், இப்படியாக அநேக பாடலுக்குள் மத்தியில் அவர் சொல்லி போய்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதில் தான் சொல்கிறாரு, தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி. ஆக இந்த தாகம் எதை குறிக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பார்க்குறோம், லூக்கா 22ஆம் அதிகாரத்தை நான் படிக்கின்ற பொழுது அங்கே ஒரு வசனத்தை சொல்கிறாரு. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஏனென்று சொன்னால், வேறு எங்கேயுமே ரத்தம் கீழே விழுந்ததுன்னு எழுதலை. நம்ம பார்க்குறோம், சரீரத்தில் எல்லா ரத்தமும் கீழே விழுந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் அதிக வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, பரிசுத்த இரத்தம் இங்கே விழுகிறது. அங்கே ஏதேன் தோட்டத்தில் விழுந்த இரத்தம், அந்த பரிசுத்தமான பூமியில் விழுந்த அந்த இரத்தம் இங்கே நம்ம பார்க்குறோம். பரிசுத்தமான இரத்தம் இந்த பூமியிலே விழுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்பானவர்களே, அங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் ஏற்பட்ட அந்த போர் இங்கே முடிய போகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே இடத்துல யாரை பார்க்குறோம்? சாத்தான் அங்கே இதை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த நிகழ்வை, இந்த இரத்தம் அவனுக்காக சிந்தப்பட்டது. அவன் அதை பார்க்கிறான். இங்கே முதலாவது வெற்றியை இங்கே கர்த்தர் நிலைநாட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது வெற்றி இங்கே நிலைநாட்டுகிறார். ஏனென்று சொன்னால், அங்கே ஏதேனிலே பரிசுத்த பூமியிலே விழுந்த பரிசுத்த இரத்தம் பாவத்தினாலே, இங்கே பாவப்பட்ட பூமியிலே விழுந்த பரிசுத்த இரத்தமாக நாம் பார்க்கிறோம். ஆக அந்த பாவமானது இந்த இரத்தத்தினாலே அந்த பாவ நிவர்த்தி மேற்கொள்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அங்கே நாம் பார்க்குறோம், ஒரு ஆடானது அல்லது மாடோ ஒரு விலங்கு அடிக்கப்பட்டு அந்த மிருகத்தினுடைய இரத்தம் சிந்தப்பட்டு அதன் மூலமாக அங்கே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் தோல் உடைகளை உடுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே இரத்தத்தின் பெருந்துளிகளாய் அங்கே விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆக அங்கே துவங்கின போர் இங்கே முடிவடைகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. சரி, இன்னொரு காரியத்தை நான் பார்க்கின்ற போது, சரீரத்தை குறித்து நான் பார்க்கின்ற பொழுது சங்கீதக்காரன் இப்படியாக எழுதுகிறார். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டிவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடலின் நடுவே உருகிற்று. அவருடைய உடம்பு தண்ணீரை போல ஊற்றுண்டேன்னு சொல்கிறார். ஆக நாம் பார்க்குறோம், மனுஷ சரீரத்தில் 60% நீர் என்று சொல்லி பார்க்குறோம், அல்லது சிலருக்கு 70 இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது இந்த சரீரமானது முழுவதுமாய் போயிடுச்சு. அங்கே எந்த உடம்புல ஒன்றுமே இல்லை, முருகி போச்சு மொத்தமாக என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, என் எலும்புகள் எல்லாம் கட்டிவிட்டது. நாம் படிக்கிறோம், அந்த ஒவ்வொரு எலும்புகளில் என்ன இருக்கும்? லிக்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த லிக்மெண்ட்டும் போயிடுச்சுன்றார். என் இருதயம் மெழுகை போலாகி என் குடலின் நடுவே உருகி போயிடுச்சு. ஆக
அங்கே யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் படிக்கின்ற பொழுது ஊரேபிலே கண்மலையின் மேல் நிற்பேன் என்று சொல்ல அந்த கண்மலை அடிக்க சொல்ல தண்ணி வருகிறதாக கண்மலையாகிய கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாரு, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல் நடுவே உருகி போயிட்டுன்னு சொல்கிறாங்க. அன்பானவர்களே, அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தாகம், அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு சோர்வை அங்கே நாம் பார்க்க முடிகின்றது. அது மாத்திரமல்ல, என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரணத்துளிலே போடுகிறீர் என்று சொல்கிறாங்க. இங்கே தாவீதரசர் அங்கே தீர்க்க தரிசனமாக இந்த காரியங்களை பதிவு செய்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்பேற்பட்ட ஒரு மரண அவஸ்தையை அவர் அங்கே மேற்கொள்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று எழுதியிருக்கிறார். ஆக அன்பானவர்கள், இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய கஷ்டத்துக்குள்ளாக, ஒரு கொடூரத்துக்குள்ளாக, கொடுமைக்குள்ளாக அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இதே காரியத்தை தான் நாம் படிக்கின்றோம். யோபு தன்னுடைய சரித்திரத்தில் எழுதுகின்ற போது எழுதுகிறார், என்னிலிருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிடத்தை எடுத்து போட்டார். அவர் தமது கோபத்தை என்மேல் எரிய பண்ணினார், என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொண்டார். தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என்மேல் வீசினார். ஆக இப்படியான ஒரு அனுபவத்தை அங்கே யோபுவும் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி தொடர்ந்து சொல்கிறாரு, என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது என்று எழுதுகிறார். ஆக அன்பானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை அங்கே யோபு மேற்கொள்கிறதை நான் பார்க்க முடியுது. சொல்லி தான் பார்க்குறாரு. இதெல்லாம் நடந்த பிறகு தான் அவர் சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இது வாஞ்சையா, இது தண்ணீரா, இது தாகமா என்று நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், சற்றேறக்குறைய அங்கே யோபு என்ன வேதனைகளை பட்டாரோ அதே மாதிரி வேதனைகளை தாவீது படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே வேதனையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது அந்த உள்ளிந்திரியங்கள் வாஞ்சையாக இருக்குன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த தாகமா? அப்போ இந்த தாகம் எந்த தாகம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, அப்போது இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். இது சரீரத்துக்கான தாகமா என்றால் நிச்சயமாக இருக்க முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால், அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு என்ன பண்ணுறாங்க, வெள்ளை போலமும் திராட்சரசமும் சேர்த்து ஒரு கலவை அங்கே குடிக்க கொடுக்குறாங்க சிறு அடையப்படுவதற்கு முன்னாடி. ஆனால் அவர் எதிர செய்யலை, வாங்கிக்கல. ஏன்னா அந்த வெள்ளை போலம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெயின் கில்லர் மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை அது சில போதையாக இருக்குமான்னு கூட தெரியல. ஒருவேளை அப்பேற்பட்ட ஒரு அந்த மரண வழியிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு பானமாக அந்த வெள்ளை போலம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நான் சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் சொன்ன தாகம் ஒருவேளை சரீர தாகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போது அது ஆத்ம தாகம் என்றால் அது என்ன ஆத்ம தாகம் என்று நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவருக்கு என்ன தாகம் என்றால், நம்ம படிக்கிறோம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தை நான் படிக்கின்ற பொழுது அங்கே அந்த சமாரிய ஸ்திரிக்கும் ஒரு சம்பாஷணையை நான் பார்க்கிறோம். அங்கே போய் தாகத்துக்கு என்று அவர் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். அந்த சம்பாஷணை ஒரு நீண்ட சம்பாஷணை நான் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே தாகமாக இருக்கிறேன்னு சொல்கின்ற போது அதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது 2 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்து சிலுவையை தொங்கிக் கொண்டிருந்த போது ஒரு காரியத்தை சொல்கிறார் இல்லையா, ஒரு பக்கத்தில் குற்றவாளிக்கு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஆக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாமையும் ஏவாளையும் வெளியே அனுப்பிவிட்டு அதை முத்திரை போட்ட அந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக அவனை அழைத்து செல்ல வேண்டியது அவருடைய தாகமாயிருக்கிறது. ஆக முதலாவது ஒரு மனுஷனை என்ன பண்ணுறாரு, தான் பூமியில் வந்து சொல்கிறார் இல்லையா, நான் வந்து என்னோடு கூட உங்களுக்கு கூட்டிக் கொண்டு போவேன்றார். அப்போது அவர் முதலாவது வந்தபோதே ஒருத்தனை கூட்டு போயிட்டார். ஆக இது அதிக நிச்சயம். அப்போ இயேசு நம்மளை கூட்டு போவார்ன்றது இதை விட வேறு நிச்சயம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆக அன்பானவர்களே, நாம் மிகவும் ஒருவேளை இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே இந்த நாட்டில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம், கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினார், கொஞ்சமும் மாறலை. நான் வந்து உங்களை கூட்டு போகிறேன்னு சொல்லுவார். அப்போ முதல் முறை வந்தபோதே ஒருத்தனை கூட்டு போயிட்டார் பாருங்கள். அப்போது நம்மளை கூட்டு போவது எவ்வளோ அதிக நிச்சயம். ஆக அன்பானவர்களே, அந்த ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்லியிருக்கலாம். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் படிக்கின்ற பொழுது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர்
மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஆக இப்பேற்பட்ட ஒரு காரியம் அவருக்கு இருக்கிறது. ஆக இது அவர் என்ன சொல்கிறாரு, தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறதுக்கு இது ஒரு காரியம். ஆக அவருடைய 2 விதமான காரியங்களை, 2 விதமான நிகழ்வுகளை, வேலையை வைத்திருக்கிறது நாம் பார்க்க முடியுது. ஒன்று, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அந்த காரியம், அந்த ஏதேன் தோட்டத்தை மூடிட்டு வந்துட்டார். இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, இவனை வெற்றியோடு போய் அங்கே கூட்டு போய் சேர்க்க போகிறாரு. 2வது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது கடமையாக இருக்கின்றது. எனவே அதை நிறைவேற்றும் வண்ணமாகவும் கர்த்தர் அதை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது அந்த பாதாளத்தில் இருக்கிற ஆவிகளுக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறான்னு நாம் பார்க்குறோம். அப்படின்னா நாம் என்ன செய்யணும், நம்ம என்ன செஞ்சால் அவர் தாகம் தீரும்? ஏன்னு சொன்னால் சமாரிய ஸ்திரீகிட்ட என்ன பண்ணுறாரு, தாகத்துக்கு தான் கேட்குறாரு. ஆனால் அவர் தாகத்துக்கு குடிக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்போது அந்த அம்மா முதல்ல பேசும்போது என்ன சொல்கிறாங்க, நீர் யூதனாயிருக்க என்று ஆரம்பிக்கிறாங்க அவரை பார்த்த மாத்திரத்தில். அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே அப்படின்றாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, யாக்கோபே பார்க்கிலும் நீர் பெரியவரா என்று கேட்குறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, தீர்க்கதரிசியோ என்று கேட்குறாங்க. ஏனென்றால் அவருடைய உனக்கு 5 கணவர்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் நீர் தீர்க்கதரிசியோ என்று கேட்குறாங்க. கடைசி என்ன சொல்கிறாங்க, நீர் மேசியா என்று அறிவேன் என்று சொல்லி. ஆக அன்பானவர்களே, நாம் என்ன செய்யணும், தேவனை குறித்து அறிகிற அறிவில் வளர வேண்டியது மிக முக்கியமாக இருக்குது. அது அவருடைய தாகமாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை குறித்து அறிகிற அறிவில் வளர வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. 2வது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போது அந்த சமாரிய ஸ்திரீ மாதிரி நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்திலும் பக்தி வைராக்கியத்திலும் வெளிப்பாடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போது இந்த வார்த்தை குறித்த ஒரு ஆழமான சிந்தனை, ஆழமான அறிவு, வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். அடுத்த காரியம், 3வது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆக இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாக இருக்கிறது. ஆக இந்த காரியம் நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டிய சொல்லி அவர் எதிர்பார்த்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன, நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அங்கே பார்க்குறோம், ஒரு பக்கத்தில் இருந்த குற்றவாளி கடைசி நிமிஷத்தில் ஒரே ஒரு ஆளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தான். ஒரே ஒரு முறை பாவ மன்னிப்பை கேட்டான். இயேசு யார் என்று அறிந்திருந்தான். அவர் மேசியார் கேட்டான், அவர் கூட போயிட்டான். ஆக நாம் என்ன செய்ய போகிறோம், இன்னொரு காரியம், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியதுக்கு இன்னொரு விளக்கம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆக 4 விதமான நிலைமை நமக்கு கொடுத்திருக்கார். எதுக்காக, நாம் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. ஆக நாம் இந்த காரியங்களை செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். அதாவது அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆக அன்பானவர்களே, இந்த காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதை நாம் செய்கின்ற பட்சத்தில் கர்த்தர் எப்படி இருக்காரா, அவர் தாகமாக இருப்பது அவருக்கு தாகத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அது மாத்திரமல்ல, இயேசு உலகத்தில் வந்தபொழுது தமது ஊழியத்தை திராட்சரசத்தில் துவங்கி திராட்சரசத்தில் முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது கானா ஒரு கல்யாணத்தில் துவக்கினவர் தன்னுடைய சீஷர்களோடு கூட அமர்ந்து அந்த கடைசி நாளிலே அந்த பஸ்காவை கொண்டாடி அவர் கடந்து போகிறதை நாம் படிக்கின்றோம். சரி, ஒரு சில வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எல்லாரும் ஒரே ஞானவானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அப்போது இந்த காரியங்களை நாம் செய்தால், இந்த பழக்கத்திற்குள் நாம் வந்தோம் என்று சொன்னால் அவருடைய தாகமானது தீர்க்கப்படும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று சொல்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில்.
யோவான் 7ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை படிக்கின்ற பொழுது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுவென்றார். ஆக அங்கே கூப்பிட்றாரு, எல்லாரையும் கூப்பிட்றாரு. தாகமாக இருந்தால் இடத்துல வாங்கன்றார். அப்பேற்பட்ட தேவன் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? நாம் அவருடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த கட்டளையை நாம் கைக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாக இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவத்தை நிறைய இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாக இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவத்தை நிறைய இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்பது. ஆக அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொல்கின்ற பொழுது தாகமாக இருக்குன்னு சொல்லுகிற அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அது சரீரப்பிரகாரமான தாகம் அல்ல, ஆத்ம தாகம். அவருக்கென்று 2 காரியங்களை வைத்திருக்கிறார். ஒன்று, அந்த ஒரு பக்க குற்றவாளிக்கு சொன்ன வாக்குத்தத்தம், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பார் என்று மெய்யாக உனக்கு சொல்கிறேன் என்றார். 2வது, அவர் அந்த காவலில் இருந்த ஆவிகளுக்கு சென்று பிரசங்கித்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் கேட்கிற காரியம், நாம் அவருடைய வார்த்தையில் இணைத்திருக்க வேண்டும், அவர் வார்த்தையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும், அவர் வார்த்தையில் நிமித்தம் ஆழமான அறிவை நாம் பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆக இந்த வார்த்தையை நாம் உட்கொள்கின்ற பொழுது அது நமக்குள்ளாக இருக்கிற நித்திய காலமான ஜீவ ஊற்றாய் ஊறும் என்று சொல்கிறார். ஆக அப்படி நாம் மாறுகின்ற பொழுது கர்த்தருடைய தாகத்தை நாம் தீர்க்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அது மிகையாகாது. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவருக்குள்ள இன்றும் இன்னும் இப்பொழுதும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமேன்.